எஸ்ஐ இசகிராஜா அவர்கள் இன்னைக்கு மதியம் ஆலங்குளம் மருதம்புத்தூர் கிராமத்தில் எங்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த மணிகண்டன் என்கிற பனையேரியை கல் இறக்கியிருக்கான்னு சொல்லி தப்பான ஒரு கண்ணோட்டத்தில் அவனை விசாரணைங்கிற பேரில் வெளியே கூட்டு வந்து அவருடைய பணந்தோப்பு கூட்டு போய் நீ கல் இறக்கியிருக்க உன்னை விசாரிக்கணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உன்னுடைய பனைமரத்தில் நீ ஏறி காட்டு, கலசத்தை காட்டு, அதில் பணங்கள்லாம் இல்லை பதினியான்கிறத நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி இந்த 3 காவல்துறையை சேர்ந்தவங்களை என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவனை பனைமரத்தில் ஏற சொல்லியிருக்காங்க. அவர் ஏறும்போது அந்த பணந்தோப்பில் வந்து அந்த மணிகண்டன் அவருடைய ஃபேமிலியோட அவங்க அப்பா, அவங்க அண்ணன் பசங்க, 2 சின்ன பசங்க எல்லாருமே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கீழே வந்து அவங்க பசங்க எல்லாருமே காய வச்சிட்டு இருக்கும்போது அவங்க அண்ணன் பொண்ணு சின்ன பசங்க அவங்க அந்த கட்டை ஒன்று கீழே கிடக்கும், அந்த கட்டையை வச்சு அதில் வந்து நாற்றை வந்து அடிப்பாங்க. அப்படி அவங்க கீழே அடித்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பையன் பனைமரத்தில் ஏறி கல் இருக்கா இல்லையாங்கிறத போலீஸுடைய கண்ணோட்டத்தில் செக் பண்ணிட்டு இருக்கும்போது காமிச்சிட்டு இருக்காப்ல. அப்போ அந்த இசகிராஜா காவல்துறை அதிகாரி தவறான ஒரு பேச்சுவார்த்தையில, அசிங்கமான வார்த்தையில அந்த பையனை, மணிகண்டன் பையனை அசிங்கமான வார்த்தை போட்டு சொல்றாப்ல. அப்போ அவங்க அப்பா கீழே இருந்து, சார் அசிங்கமா வார்த்தை போடாதீங்க சார் அப்படின்னு சொல்லி அவர் கேட்காரு. கேட்கும்போது எஸ்ஐ இசகிராஜா அவர் என்ன சொல்றாப்லன்னா, இவரே அசிங்கமா போடுவாரு அவங்க அப்பாவை. நீ என்னடா என்னைய சொல்றது, நான் யாரு தெரியுமா, நான் எவ்வளவு பெரிய அதிகாரி தெரியுமா, என்னுடைய பவர் என்ன தெரியுமா, நான் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டுற துணியில அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்தி அவங்க அப்பாவையும் அசிங்கமா பேசி அந்த மணிகண்டன் பையனையும் அசிங்கமா பேசி ஒரு வாய் தகராறு அவங்களுக்குள்ளே வந்திருக்கு. அவங்க அண்ணன் பொண்ணு என்ன பண்றாப்புல, அந்த கட்டையை வச்சு அந்த பொருட்கள் அந்த நாத்து நட்டுன அந்த பொருளை வந்து அடிக்கும்போது அந்த கட்டை என்ன பண்ணிருக்குன்னா அந்த சின்ன பொண்ணு அடிச்சிட்டு இருக்கிற கட்டை எஸ்ஐ இசகிராஜா அவருடைய தலை மேல பட்டிருக்கு. தலையில பட்ட உடனே அவர் கீழே விழுந்துட்டாப்புல. கீழே விழும்போது அவர் துப்பாக்கியும் கீழே விழுது. அப்போ கரெக்டா அந்த பையன் மணிகண்டன்கிற ஒரு இளைஞர் வந்து பனைமரத்துல இருந்து கீழே இறங்குறாரு. இறங்கும் போது நீ அவங்க அப்பாவை வச்சு நீ மிரட்டுவ, சின்ன பசங்களை வச்சுலாம் இனி நீ கட்டையை வச்சு அடிக்கியா அப்படின்னு அவரே ஒரு தப்பான ஒரு மனசுல ஒரு இதை உருவாக்கிக்கிட்டு டப்புன்னு கீழே இருந்த துப்பாக்கியை எடுத்து அந்த பனைமரத்துல இறங்குற காலை வைக்கிறாப்புல கீழே அந்த 2 காலிலையுமே துப்பாக்கியை வச்சு சுட்டுட்டாப்புல. சுடுறதுக்கு உங்களுக்கு எப்படி அந்த தைரியம் யாரு கொடுத்தா உங்களுக்கு? அப்போ எங்க நாடார் சமுதாயம் நாதையற்ற சமுதாயமா? யாரும் கேட்க மாட்டாங்களா? காக்கா குருவி மாதிரி நீங்க சுடுவீங்க,